தசம எண்களை விகிதமுறு எண்களாக மாற்றுக. P/Q ஃபார்ம். அதாவது தசம எண்ணாக கொடுத்துருவாங்க. தசம எண் அப்படின்னா என்னென்னா, இப்போ 0.5 இது தசம எண். இதை விகிதமுறு எண்களாக மாற்றுக அப்படின்னா, விகிதமுறு அப்படின்னா என்னென்னா 1/3, 2/4 இதுதான் விகிதமுறு. அந்த நம்ம டிவைடடில் எழுதுகிறோம்லங்க, அதுதான் விகிதமுறு எண் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இப்படி ஒரு சம் கொடுத்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துக்குங்க. 0.5 பார் இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, 0.5 பார் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, அதை எப்படி நம்ம P/Q ஃபார்மில் மாற்றணும் அப்படின்னா பார்ப்போம். இப்போ இங்கே என்ன நம்பர் இருக்குது? 5. ஸோ 5 மைனஸ் இங்கே முன்னாடி என்ன இருக்குது? பாயிண்ட்டுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது? 0. ஸோ 0 டிவைடட் பை, ஓகேங்களா? இப்போ இது ஒரே ஒரு ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம 9 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போது 0.5 அப்படிங்கிறங்காட்டி நீங்கள் 9 போட்டிங்க. ஒருவேளை 0. ஓகேங்களா? 0. அதாவது இந்த ஸ்தானத்துக்கு அப்புறம் 5, 2 அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்தானமாக இருந்ததுன்னா 9ன்னு சொல்வீங்க. இப்போது 2 ஸ்தானம் இருக்குது அப்படின்னா 1, 2 அப்படிங்களா? அப்போது 9, 9 99 அப்படின்னு சொல்வீங்க. இதோ 0.2523 அப்படின்னா 999 போடுவீங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு நம்பர் மட்டும் இருந்ததுன்னா நீங்கள் 9 போடுவீங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருந்ததுன்னா 99 போடுவீங்க. பாயிண்ட்க்கு அப்புறம் 3 நம்பர் இருந்ததுன்னா 999ன்னு சொல்லி போடுவீங்க. ஓகேங்களா? ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் தான் இருக்குது. ஸோ நான் 9 போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போது 5 மைனஸ் 0 5 அதே தான் வரும். சரிங்களா? டிவைடட் பை 9 அதே தான் வரும். ஸோ இதுதான் P/Q ஃபார்ம். ஓகேங்களா? இதுதான் என்னது? P/Q ஃபார்ம்.